சேலம் மாவட்டத்தில் காவல் நிலையம் சென்று புகாரளித்துவிட்டு திரும்பிய பெண்ணை வழிமறைத்து அவரின் கணவரும் மாமனாரும் சேர்ந்து சரமாரியாக தாக்கிய சம்பவத்தின் பகீர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கொலை மிரட்டல் இருப்பதாக போலீசில் கண்ணீர் விட்டு கதறி எழுத பெண்ணிற்கு அவரது கணவரால் நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? சகோதரனுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த மனைவியை வழிமறித்து ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட கணவன் குடும்பத்தினர். கணவன் மனைவி குடும்ப தகராறில் கொலை முயற்சி வரை சென்றது ஏன்? பட்ட பகலில் நடந்தேறிய தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் கருப்பூர் அடுத்துள்ள குள்ளகவுண்டனூரை சேர்ந்தவர் சத்யபிரியா. கருத்து வேறுபாடு காரணமாக தனது கணவரை பிரிந்து தாய் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக சத்யபிரியா கருப்பூர் காவல் நிலைய ஆய்வாளரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார். தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளார். பின்னர் மாநகர காவல் உதவி ஆணையரை சந்தித்து மனு கொடுக்க அவரது சகோதரர் சுதர்ஷனுடன் பைக்கில் ஏறி புறப்பட்டுள்ளார். அப்போது திடீரென்று நடுவழியில் காரில் வந்த சத்யபிரியாவின் கணவர் வினோத்குமார் சுதர்ஷன் பைக் மீது மோதி விபத்து ஏற்படுத்த முயன்றதாக தெரிகிறது. அதில் சுதர்ஷன் வாகனத்தை சுதாரித்து ஓரங்கட்டிய பிறகு சத்யபிரியா கணவரும் காரில் இருந்த மாமனார் ராமனும் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். சுதர்ஷனை சாலையில் இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கி காயப்படுத்தினர். தடுக்க முயன்ற சத்யபிரியாவையும் தாக்கியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தின் பகீர் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை மிரட்டல் இருப்பதாக போலீசில் புகாரளிக்க சென்ற மனைவியை வழிமறித்து கணவரும் மாமனாரும் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.